ஹாய், நாங்கள் தாங்க இந்த சேனலோட ஆளுங்க. ஆளுங்க எல்லாரும் வந்து இவன் வாயிலே கேளுங்க. ஏதாவது இது சொல்லணும். இப்போ இப்படிதான். கேமரா ஆன் பண்ணிட்டு ஏதாவது சொல்லணும். உட்காந்து சொல்றது. சரி, நீ வரது லேட் ஆச்சு. அது வரைக்கும் போனால் ஏதாச்சும் என்ன ஓடுதுன்னு. அர்ஜென்ட் எங்க போற? இப்போ என்னன்னா ஆ. அப்படின்னாலும் எதுவும் சொல்றது இல்லை. என்ன இங்க வாரம் 1 மாசம் 2 மாசம் என்னது? வீடியோ போட்டு டேய் 3 மாதம் பார்க்காதடா. 3 மாசம் பக்காவது. எதுக்கு 3 மாசமா போடலை அப்படின்னா, நான் போடலைனாலும் நீங்கள் சோறு தண்ணி தின்னாமலாம் எதுவும் இல்லை. என்ன பிரச்சனைனா ஒரு அமைதியை தேடி போயிட்டுங்க ஒரு கொஞ்ச நாளா. அதுக்கப்புறம் அமைதியெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் மயானத்துக்கு போயிட்டான். மயானத்துக்கு போய் எழுப்பி கூட்டணுங்க, சாம்பலாம் தட்டி துணி போட்டு கூட்டணுங்க. நம்மளமா தான் இருந்தான். இல்லடா வேணாம், அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் துணியெல்லாம் போட்டு கூட்டணும் வந்துச்சு. என்னன்னா ஒரு ஒரு காசு பணம் அது தேடி ஓடி ஓடி போகும்போது கரெக்டாக தானே சொல்கிறேன். ஓடி தேடி தேடி போகும்போது விட்டு போவோம். விட்டடி 3 மாதம் ஆச்சு இல்லையா? அடிக்கிறதா 3 மாதம் ஆச்சு இல்லையா? இது மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்ட்ரக்கு. ஆமாம், அப்புறம் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் வரும். அதான் கொஞ்சம் லைஃப் ஆச்சு கூட கூட எல்லாம் இருக்கா. நான் எடிட் பண்ணிடுறேன். அதான் சில சந்தர்ப்ப கால சூழ்நிலையால் அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. இப்போது நம்ம வந்து சரி, நம்ம என்னதான் நின்று நிதானமாக ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சாலும் சில விஷயம் வந்து செட் ஆகுறதில்ல. அதனால் அது ஒரு பக்கம் அது எப்படியே போட்டோம். நம்ம எப்படி நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு ஒரு ஷெட்யூல் அதெல்லாம் போட்டு இப்போ காலையில் நீட்டாக இழந்தோமா, இந்த மாதிரி வாக்கிங் எல்லாம் போனோமா, அப்புறம் போய் தின்னோமா தூங்கணுமா, எப்படி எப்படி இனிமேல் வந்து எப்படி நம்ம ஜாலியாக இருக்கணும், எதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம போவோம் அப்படின்னு நான் நினச்சின்னு இருக்கும்போது இவன் திடீர்னு நான் வந்து இந்த வாழ்ந்த சூழ்நிலை கால சூழ்நிலை மறுபடியும் முதல்ல இருந்தெல்லாம் இல்லை, எல்லாம் சொல்லலான்னு வந்தான். சரி நம்ம சொல்கிறதுன்னு சொல்லுவோம், எல்லாருக்குமே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு சொல்லு. இப்பதான் சிரிக்கிற ஐயா, அது ஒரு பொருட்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்ட்டு வந்துட்டுங்க. என்னன்னா அவனடா நம்மளை பார்த்துட்டு கிடக்குறான் ரொம்ப நாளா. இவன் வந்து ஏதோ நம்மளை சொல்ல வரான், ஏதோ வாழ்க்கைக்கு ஒரு பயங்கரமான ஒரு தத்துவம் கொடுக்குறான். இனிமே நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி மாறுது. இவனை பக்கம் சேர்த்திக்காது போதே எனக்கு 3 மாதம் நல்லா தான் இருந்துச்சு. காலையில் இழந்துமா போனோமா வந்தோமான்னு இருந்தேன். சரி, இனிமே வந்து தொடர்ந்து கண்டென்ட்டே இல்லைனாலும் இனிமேல் லகலகலான்னு இப்படிதான் ஆடுங்க. என்ன மாதிரி டேஷ் மாதிரி நீங்க என்ன வேணாலும் போட்டுக்காங்க, அது இவன் தான் சொல்ல சொன்னான். மாதிரி நீ எப்படி ஆடு. லைக் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்றது, அப்புறம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வருது, அதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் சொல்றது இல்லை. விருப்பமாக இருந்தால் மட்டும் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே 1008 வேலை. இதெல்லாம் நீங்கள் பண்ணி என்னவா பண்ண போறீங்க, என்னவா ஆக போறீங்க, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வீடியோ வந்தால் பாருங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் எல்லாம் போடுங்க. இதுவும் சொல்லணும் இல்லை, அதுக்கு நீ டைரக்டாவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியெல்லாம் வந்தால் நல்லா இருக்காது, இப்படி சுற்றி வந்தால் தான் நல்லா இருக்கும் சொல்கிற மாதிரி. இப்போ வருத்தம் என்னன்னா, இப்போ முன்னாடி நம்ம காலம் வந்து எப்படி போகும், எப்படி போகுது, எதை நோக்கி போகிறோம், இப்படியே இருந்துருங்களா வீடியோ மட்டும் போட்டுன்னு, வாழ்க்கையில் சில அச்சீவ்மெண்ட் எல்லாம் இருக்குதா, அதெல்லாம் வந்து நினச்சோம்னா வாழவே முடியாது. அதனால் பிற்காலத்தை நோக்கி போவோம். அப்போ இருந்து வந்தால் கொஞ்சம் அந்த காலமெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து காமெடியெல்லாம் இல்லை, ஆனால் சிரிப்பு வரும். நாளை சிரிச்சுக்குங்க. டைம் ட்ராவல் போயிட்டு இப்போ இவன் வந்து நான் வந்து அப்படியெல்லாம் வாழ்ந்தேன், நான் சின்ன வயசுல என்ன பண்ண தெரியுமா, என்னென்னலாம் பண்ண தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். வழக்கம் போல் ஒரு சனிங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சனிய சகடை டிஷர்ட்டை பார்த்தே இல்லையா, கருப்பு என்ன புண்டு. சொல்லுங்க ஐயா. ஒரு இளமைய பருவத்தில் ஆற பருவத்தில் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன, அதெல்லாம் சொல்லுங்க ஐயா. அதாவது இருங்க ஐயா, ஐயோ மைக்க மறந்துட்டேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. அதாவது குஞ்சு வந்து ஒண்ணுக்கு போறதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த மாதிரி இப்போ அது என்னென்ன செய்துங்க ஐயா, என்னென்ன செய்யக்கூடாதோ அது அத்தனை செய்ய. சொல்லுங்க ஐயா. அந்த சின்ன வயசுல இருக்கிற மணிக்குஞ்சுக்கும் இப்போ இருக்கிற மணிக்குஞ்சுக்கும் என்னென்ன வித்தியாசம், அது என்னென்னலாம் பண்ணாமல் இப்போ என்னென்னலாம் பிறந்த கரண்ட்டு ட்ரெண்டிங்லேயே இப்போ அது என்னவா இருக்குது சொல்லுங்க ஐயா. செத்து போச்சுங்க ஐயா. என்ன பண்ணிட்டாங்க ஐயா? இது மாதிரி பண்ணி செத்து போச்சு. மைக்கு பத்திரமா
பேசுங்க ஐயா. உனக்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கிறப்ப வாக்கிங் வாடான்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன்னா அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் யாருக்கும் யாரும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. டான்னு அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து என்ட்ரி கொடுத்துருவாங்க. அந்த விளையாடுற இடமா இருக்கட்டும், இல்லை பேசுகிற இடமா இருக்கட்டும், எந்த ஒரு இடமா இருக்கட்டும், அந்த பர்டிகுலரில் இருக்கிற அந்த ஏரியா பசங்களுக்குள்ளுமே ஒன்றா சேர்ந்துருவாங்க. இப்படிலாம் அடிப்போம் சென்டரில் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த காலம் நல்லா தான் இருந்துச்சு. எதிர்பார்ப்புகள் கம்மி இருந்தனால வாழ்க்கை நல்லா இருக்குதா. இப்போ 1லேருந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் ஏதோ ஸ்கூலுக்கு போயின்னுக்கிற இல்லையா, அந்த 1ஆவதுலேருந்து 5ஆவதுல நீ என்னென்ன சம்பவங்கள் பண்ண, உனக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க, அந்த காலத்து ஞாபகங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க ஐயா. நம்ம வந்து நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமாக தேவை, உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப தேவைங்க ஐயா. நீ சொல்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து பொருந்தும். அதை நீங்களே உங்கள் வாயால் சொல்லிடுறீங்க ஐயா. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிச்சதுல எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 3 நினைவுகள் இருக்கு. மறக்க முடியாத நினைவுகள் வந்து 3 நினைவுகள் இருக்கு. மறக்கமா மாமா நெஞ்சா அந்த அளவுக்குலாம் நினைவுகள் இல்லை. இந்த டைமில் வந்து இப்போ 1ஆவது வந்து சேர்த்துறப்ப மிட்டாய் கொடுப்பாங்க. ஆசை 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 ஆசைன்னு கொடுப்பாங்களாம். ஆசை சாக்லேட்ரா, ஆசை சாக்லேட் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். பாக்ஸ்ல கொடுத்து பாக்ஸ்ல ஆசை சாக்லேட் பாக்ஸ்ல நல்லா வாங்கலப்பா. உண்டா பாக்ஸ்ல தான்டா ஆசை சாக்லேட் எங்கடா பாக்ஸ்ல வந்துச்சு? அவங்க பாக்ஸ்ல கொண்டு வந்து போட்டு கொடுப்பாங்கன்றா. அதாவது வந்து புதுசா வந்து சேர்த்துறப்ப அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல உட்காந்துச்சு. என் பக்கத்துல ஒரு பொண்ணு தான் உட்காந்துச்சு. எத்தனாவது, என்ன வயசு? 1ஆவது 5ஆவது வயசு. 5ஆவது 4ஆவது தெரியல, 4 வயசு தான் இருக்கு நினைக்கிறோம். போயவே வந்து நீ வெறியேறி போயினுக்கிறேன்னு தெரியுது. அப்படி இல்ல, ஒரு பொண்ணு வந்து பக்கம் உட்காருது அப்படின்ற ஒரு பட்சத்துல நல்லா இருந்துச்சு. அது ஞாபகம் ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணு சாக்லேட் இருக்கட்டா அந்த பொண்ணு சாக்லேட் கொடுத்தது ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஜீவாவாதியர்னு ஒருத்தர் இருந்தாரு. வாய்ப்பாடு வாங்கிட்டு வந்தாரு. அப்ப வந்து 1 2 3 வாய்ப்பாடு இருக்கு. ஸ்கூலுக்கு வாய்ப்பாடு தான் வாங்கிட்டு வராங்க. சொல்லு, மேல சொல்லு. எனக்கு என்னன்னா அவர் தான் வாய்ப்பாடு கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். டீ வாங்குற ப்ராசஸ் எல்லாம் என்ன? நல்லா அடி வாங்கலாம், ஒண்ணுக்கெல்லாம் போயிருக்கேன். அடிச்சு அடியிலாம் ஒண்ணுக்கு போயிருக்கேன். பாத்ரூம் போட்டு கஷ்டப்பட்டிருக்கேன். சூத்துங்கெல்லாம் பயமா ஒலி எடுத்துக்கும். ஒருத்தன் வந்து ஓரளவுக்கு நல்லா படிப்பான் பாரு, அந்த நாய் தான் சார் எங்க வீட்டுல குச்சி இருக்கு சார், நான் எடுத்து வரேன் சார் சொல்லிட்டு கை தூக்கிட்டு எடுத்து வந்துருவான். அப்புறம் கிளப்பாரு பாரு அடி, அது அடி தூள் கல்பம். பாத்ரூமே உட்கார முடியாது. கொச்சிக்கிட்டெல்லாம் எல்லாம் 4 நாள் வரி வரியா அந்த வரி குதிரைக்கு இருக்கு பாரு, அதுலயே கொச்சிருக்கும். அதெல்லாம் கொச்சி குதிரை. இப்ப வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு கண்டிஷன் இல்லாத பயப்படுத்தலைன்னா நேரம் போக்சோலையோ இல்லைன்னா ஒரு திகாரிலையோ ஏதோ ஒரு ஜெயில தான் இருக்கும். நான்லாம் ஜெயில என்ன பண்ணுவேன், ஜெயில இந்த மாதிரி ஒரு கள்ள கடத்தல், கஞ்சா கேஸ் எல்லாம் அது கஞ்சா கடத்தல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகி போயிருப்பேன். அதாவது அவங்க அது ஒரு பெருமை, ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகி போயிருப்பேன். நான் அப்படி சொல்ல வரல, அவங்களாம் அந்த அளவுக்கு நடத்தின விதம் ஒரு கட்டுக்கோப்பா நம்மகிட்ட. நான் படிக்கிறதுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, நம்ம இருக்கிறான் ஒண்ணுக்கு வருதுன்னு சொன்னான். தெரியல ஒண்ணுக்கு வருதுன்னு சொன்னான். நான் ஸ்கூல் விடுறதுக்கு இன்னும் 1 hour தான் இருந்துச்சு. சார் ஒண்ணுக்கு வருதுன்னு சொன்னா, ஐய் படா இன்னும் 1 hourல ஸ்கூல் வருது வந்துட்டேன் அப்படின்னாங்க. சார் அர்ஜென்ட்னு சொன்னா, சரி நிக்கிற விதம் சரியில்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி போடா அப்படின்னு சொல்லுங்க. போறவன் நேராக சடச்சடன்னு போக வேண்டியது தானே. இப்போ வேகமா இறங்கினா இல்லையா, டக்கு டக்குன்னு படியில போட்டான் சாணி. படியில சாணி போட்டு யாருக்கும் தெரியல, வேகமா ஓடிட்டு இருக்கிறான். அப்படியே பிடிச்சுன்னு ஓட்டான். சரி இன்னும் 1 hour ஸ்கூலு இருக்கு இல்லையா, அவன் போனது ஒரு சில 2-3 நிமிஷத்துக்கெல்லாம் ஒன்று கூப்பிட்டாங்க. எல்லாருமே போனாங்க, நானும் போனேன். அதே வழியில நான் காலு வைக்கிற இடமெல்லாம் கன்னிவெடி அப்படின்ற மாதிரி புல்ல ஆயி, அதுவும் எப்படி இந்த 2 விரல் இருக்குது இல்லையா, நான் அப்படி கால் கட்ட வரல வச்சு இழுத்து வந்துருச்சு ஆயி. நானும் என்னடா ஒரு மாதிரியா இருக்குது, நல்ல வேலை நான் நக்கி பார்க்கல. வழித்தடங்கள்ல பூரா சாணி போட்டுன்னு போயிட்டான். நானும் என்னவா இருக்கும், என்னவா சேரு எப்பரா சேரு, படியிலேருந்து ஸ்கூல் படியிலேருந்து எப்பரா சேரு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. பயப்புல மதி என்ன பண்ணிக்கிறான், வீட்டுக்கு சாப்பிட போயிட்டுக்கிறான். களி சாப்பிட்டான் போல, வெறுமாவு களி. நீங்க எந்த மாதிரி எல்லாம் அந்த
ஒண்ணு கூடுற டைம்ல என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் சொல்லுங்க. அந்த ஒண்ணுக்கு ஒரு அந்த பீரியட் டைம்ல ஒண்ணு கூடுற பீரியட் டைம்ல ஆமா ஒண்ணுக்கு ஒரு பீரியட், அதான் ஒண்ணுக்கு பீரியட் தான் சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஒண்ணு கூடவே ஒரு பீரியட் கூடுவாங்க. ஒண்ணு கூடுற பீரியட் எனக்கெல்லாம் தெரியல. அப்படிதான் ஒண்ணு கூடுற பீரியட் டைம் தான் சொல்லுவாங்க. ஒண்ணு கூடுற டைம்னு சொல்லு. சரி சொல்ல. ஸ்கூல் தாண்டி ஒரு 200-300 மீட்டர் போறப்ப ஒரு பெரிய வரப்பு இருக்கு, கொஞ்சம் கீழே டவுனு, அங்க பார்த்து சொல்லு. கீழே டவுனு. அப்ப அதாவது யாரு ஒரு ஒண்ணுக்கு வந்து ரொம்ப தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு போய் அந்த வரப்புல இருந்து கோடு போட்டு விடுறது. இந்த இடத்துல நான் தான் ஒண்ணுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடு போட்டு உந்துல எந்த போயிருக்கிறா எந்த எந்த போயிருக்கிறா ஒண்ணுக்குடா. அதுக்கப்புறமா அந்த ஒண்ணு கூட டைம்ல அப்புறமா சின்ன சின்ன கடை இருக்காங்க நம்ம ஊர்ல. ₹1 வச்சிருந்தாலே ஸ்கூல்ல நீ தான் பெரிய ஆளு. வாத்தியார் கிட்ட கூட ₹1 இருக்காது இல்லையா, நம்ம கிட்ட சொல்லிட்டான். ஏன்னா வாத்தியாருக்கே இவருதான் காசு கொடுத்த. அப்படி சொல்ல வரல, ₹1 வச்சிருந்தாலும் இப்ப பெரிய காசு வராது. 20 மிட்டாய் வரும். நீ எல்லாம் ₹1 வச்சிருந்த, எங்கிட்ட எல்லாம் வந்து பைசா கணக்கில் கூட ஆகாது. அப்பெல்லாம் என்ன சொல்ல 5 பைசா 2 பைசா 3 பைசாக்கெல்லாம் திருடின்னு வந்துருவோம் காசு. நீ ஒரு திருட்டு குட்டின்றது எல்லாருக்கும் தெரியும்டா. இன்னும் வரையும் பாட்டி வீட்டுல மட்டும் எல்லா வீட்டுல கை வைக்கிறது பூரா கொஞ்சம் மூஞ்செல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்காங்க வருவான். நான் 5வது படிச்சவதை திருடணும். கல்கோண மிட்டாயி, அப்புறமா தேன் மிட்டாயி, புளி மிட்டாயி, அதுக்கப்புறமா தேங்காய் மிட்டாயி, ஆசை சாக்லேட்டு, ஜீரக மிட்டாயி. அப்புறமா இப்போ ஒரு பொருள் வாங்குறதுக்கு காசு கொடுத்தோம்னா 3 பொருள் எடுத்து வந்துடுறது. நான் சொன்னல கல்கோனா மிட்டாயின்னு ஒண்ணு வரும். அதாவது வந்து 11 மணிக்கு தான் ஒண்ணுக்கு பீரியட் விடுவாங்க. அப்போ போட்டேன்னா அடிக்க வச்சு வாயில போட்டு நீங்க என்னன்னா சாயங்காலம் 4 மணியை காட்டி வாயில இருக்கு கிடையாது. தேன் மிட்டாய், அதாவது இப்ப இருக்கிற தேன் மிட்டாய் எல்லாம் அதாவது ஓபன் பண்ணோம்னா அதுல இருக்கிற அந்த மாவு கலர் மட்டும் தான் இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு மாவு கலர். ஆனா அப்பெல்லாம் ஓபன் பண்ணோம்னா தேன் கூட்டுல கூட அந்த அளவுக்கு தேன் இருக்காது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். தேனே வந்து இவங்ககிட்ட தான் தேன் வாங்கி கொஞ்சம் கொடுங்கன்னு நக்குவாங்க. பரதேசி நான் சொல்றது அந்த தேன் மிட்டாய் அந்த அளவுக்கு இருக்கு. ஒழுகும் புளி மிட்டாய் கலர் கொடுப்பாங்க. புளி மிட்டாய் உட்ரிச்சுன்னு நோண்டி அந்த எஜ்ஜில் கொஞ்சம் இருந்தாலையும் பேப்பர் ஓபன் பண்ணி நாக்கு போட்டு நக்கறதா புளி மிட்டாய். அது நல்லா இருக்கும், நாக்கு போட்டு நக்கறதா. சிறப்பா சிறந்ததா ஒரு பிகினிங்ல இருந்து உன்னை வந்து வளர்த்ததுக்கோசரம் அந்த வாதியர்கள்லாம் ஒரு நாளா நன்றி தெரிவிச்சு நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் சொல்லலாம். மனுஷன் எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றதுக்கோசரமானா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் இவனுக்கோசரமானா பண்ணிடாதீங்க, அன்லைக் பண்ணிருங்க. பண்ணிருங்க, இவனே பண்ணிருங்க. இதெல்லாம் யாருக்கிட்டையுமே ரொம்ப டீப்பான ஒரு அந்த வயசுல பேசுற அளவுக்கு கூட இப்போ இல்லை. ஏன்னா பார்த்தோம்னா நல்லா இருக்கடா நல்லா இருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்கா தவிர அது சொல்றதுக்கே வந்து டைம் இல்லை. சரிடா நான் பிள்ளைங்களை ஸ்கூல் விட்டு வரேன் அப்படின்னு போயிருது. மாறிடுச்சு, மாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கூல் நடத்துற அளவுக்கு பிள்ளைங்களை பெற்று வச்சுக்கிட்டா அப்படிதான் இருக்கும். இப்போ அந்த காலத்துல மீண்டும் நாம ரசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறவங்களோ அந்த மாதிரி பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது இப்படி இருந்ததே நல்லா இருக்குது அப்படின்லாம் நம்ம போயிடுவோம். இனிமே மீண்டும் மீண்டும் அதை பற்றி தான் பேச போகிறோம். வாழ்க்கையில எப்படி உற்சாகமா எப்படி சந்தோஷமா இருக்க போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போறதில்ல, நான் உங்களை இருக்க வைக்கிறேன். சூப்பரா வச்சிருவான் பாருங்க, இவன் வாய் பாருங்க கெளிவி வாய் இப்படி வாய் வச்சிருந்தா இவரு பாரு அப்படியே என்ன அழகா இருக்கு பாரு.